கோவை மாவட்டம் வெள்ளானைப்பட்டி அடுத்த மோலப்பாளையம் பகுதியில் கடந்த ஜூலை 4ஆம் தேதி துவங்கி நடைபெற்று வந்த தேசிய அளவிலான ஈக்வெஸ்டேரியன் சாம்பியன்ஸ் லீக் எனும் மாபெரும் குதிரையேற்ற போட்டியில் சென்னை அணி முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது. ஈக்வைன் ஸ்போர்ட்ஸ் இந்தியா கூட்டமைப்பு மற்றும் இண்டிஜீனியஸ் ஹார்ட் சொசைட்டி தமிழ்நாடு ஆகிய அமைப்புகள் இணைந்து இந்த தேசிய அளவிலான மிகப்பெரும் குதிரை தடைதாண்டும் போட்டியை கோவை வெள்ளானைப்பட்டி அடுத்த மோலப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள தி ஈக்வெஸ்டேரியன் கிரெஸ்ட் வளாகத்தில் நடத்தியது. இந்தியாவின் 6 மாநிலங்களை பிரதிநிதித்துவம் செய்யும் அணிகள் இந்த மிகப்பெரும் குதிரை தடைதாண்டும் போட்டியில் கலந்து கொண்டது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த சென்னை புல்ஸ் அணி, கேரளாவைச் சேர்ந்த பெகாசஸ் ஸ்போர்ட்ஸ் அணி, கர்நாடகாவைச் சேர்ந்த பெங்களூரு நைட்ஸ் அணி, தெலுங்கானாவைச் சேர்ந்த கோல்கொண்டா சார்ஜஸ் அணி, கோவாவைச் சேர்ந்த குவாண்டம் ரெயின்ஸ் அணி மற்றும் மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்த எலைட் ஈக்வெஸ்டேரியன்ஸ் அணி என 6 அணிகள் மோதியது. கடந்த ஜூலை 4ஆம் தேதி பிரம்மாண்ட முறையில் துவங்கப்பட்ட இப்போட்டிகள் ஜூலை 5ஆம் தேதி ஆரம்பமானது. இதில் 6 அணிகளைச் சேர்ந்த வீரர்கள் தடை தாண்டும் நிகழ்வில் தங்களுடைய குதிரைகளுடன் சீறி பாய்ந்தனர். ஜூலை 6ஆம் தேதி நடைபெற்ற இறுதிப் போட்டிகளின் இறுதியில் தெலுங்கானாவைச் சேர்ந்த கோல்கொண்டா சார்ஜஸ் அணி 3ஆம் இடம் பிடித்து ரூபாய் 5 லட்சம் பரிசுத் தொகையை வென்றது. இதனைத் தொடர்ந்து கேரளாவைச் சேர்ந்த பெகாசஸ் ஸ்போர்ட்ஸ் அணி 2வது இடத்தை பெற்று பரிசுத் தொகையாக ரூபாய் 10 லட்சத்தை தட்டிச் சென்றது. முதல் இடத்தை சென்னை புல்ஸ் அணி பெற்று ரூபாய் 15 லட்சம் பரிசுத் தொகையை வென்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை இண்டிஜீனியஸ் ஹார்ட்